ஆரி ஒர்க் நிறைய கத்துக்கிட்டு முடிச்சவங்க பிசினஸ் அவங்களால ஸ்டாண்ட் பண்ண முடியல. இதனோட ரீசன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சோ ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, இட்ஸ் மை ஒப்பீனியன். உங்களுக்கு நல்ல ஆரி ஒர்க் தெரியுது அப்படின்னா ஒரு சர்டைன் டைம்க்கு ஒரு 2 to 3 months ஆர் 6 months நீங்க ஆரி ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுக்குறீங்க, வெளியே சர்வீஸா பண்ணி கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் வருது, உங்களால கொஞ்சம் கரெக்டா பண்ண முடியல, லோ பேக் பெயின் வருது, ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ண முடியல. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு மேபி கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் ஆரி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆரி ஒர்க் பிசினஸா பண்ணணும்னு நினைக்கிறவங்க உண்மையிலே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு கீழே வந்து ஒரு 4 பேர் இல்ல 3 பேர், அட்லீஸ்ட் 2 பேராவது வந்துட்டு நீங்க ஆரி ஒர்க் பண்றதுக்காக வந்து நீங்க உங்களுக்கு ஜாப் அப்பாயிண்ட் பண்ணணும். ஸோ ஏன்னா இந்த ஒர்க்கை நீங்க அப்பாயிண்ட் பண்ணீங்கன்னா இந்த ஆரி ஒர்க் பத்தி உங்களுக்கு ஃபுல் ஃபிளட்ஜா தெரியும். இதை நீங்க ஏற்கனவே நல்லா கத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஒருவேளை நாளைக்கு ஒருத்தர் இல்லைன்னா கூட உங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஸோ பட் வென் இட் கம்ஸ் டு த பிசினஸ் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா வந்துட்டு ஒரு 1 hourக்குள்ள இவ்வளோ டிசைன் முடிக்க முடியும், இவ்வளோ ஸ்பீடா ஒர்க் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு கீழே 2 நபர்கள் இருந்தா மட்டும்தான் உங்களால வந்து அந்த பிசினஸை கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். ஸோ நீங்களே வந்து எல்லாமே பண்ணணும், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், ஆரி ஒர்க் எல்லாமே நீங்க ஒருத்தரே பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். நீங்க வந்து அசைன் பண்ற இடத்துல, ஆர்டர் ரிசீவ் பண்ற இடத்துல, இந்த மாதிரி இடத்துல இருந்தா மட்டும்தான் ஆரி ஒர்க் பிசினஸ்ல கண்டிப்பா உங்களால சக்சஸ் பண்ண முடியும்.